யாருக்கெல்லாம் சாங் கேட்டுக்கிட்டே வைப் பண்ணிக்கிட்டே சமைக்கிறதுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் கிச்சனுக்குள்ளார போயிட்டு ஒரு டான்ஸை போட்டுட்டு தான் சமைக்க ஸ்டார்ட் பண்ணேன். அதாவது இன்றைக்கி பார்த்துட்டிங்கன்னா சம்மருக்கு ஏற்ற மாதிரி ஒரு கூலாக ஒரு ஜூஸ் மாதிரி தான். இது ஜூஸுன்னு கூட சொல்ல முடியாது. வாங்க அது என்னென்னு பார்க்கலாம். அதாவது கேரட் ஒரு 2-3 கேரட்டை கட் பண்ணி இப்போது வேக வச்சுட்டு அதோட ஒரு 4-5 முந்திரியும் சேர்த்து வேக வச்சுட்டு அதை அப்படியே மிக்ஸி ஜாருக்கு மாற்றி ஒரு 3 ஏலக்காய் போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. அப்புறம் தனியாக பாலை கொதிக்க வச்சுட்டு தேவையான அளவுக்கு சுகர் சேர்த்துட்டு இந்த அரைச்சி வச்சதையும் சேர்த்து கொதிக்க விட்டு குடிச்சு பார்த்தா பாதாம் பால் கண்டிப்பாக தோற்று போயிடும். அதாவது இன்றைக்கி வந்து பார்த்துட்டிங்கன்னா லஞ்சுக்கு மீன் குழம்பும் மீன் வறுவலும் தான் செஞ்சுருந்தேன். ஸோ அதை நல்லா சுட சுட அப்படியே மூக்கு பிடிக்க செம்மையாக ஒரு கட்டுன்னு கட்டிட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி பார்த்துட்டிங்கன்னா நான் அது சூடாக குடிக்கல, சம்மர் டைம் இல்லையா, ஸோ அதனால் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சில்லுன்னு தான் குடித்தேன். கண்டிப்பாக இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். பாதாம் பால் பக்கத்துலேயே நிற்க முடியாது, பாதாம் பாலையே தோக்கடிச்சிரும். இதை வந்து நம்ம கேரட்டில் தான் பண்ணோமா அப்படின்ட்டு நம்மளுக்கே ஒரு டவுட் வந்து கிரியேட் ஆகும். கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கு கெஸ்ட் யாராவது வந்தாலும் இதை ட்ரை பண்ணி கொடுத்து பாருங்கள். கண்டிப்பாக அவங்க நம்ப மாட்டாங்க கேரட்டில் பண்ணதுன்னு சொன்னால். ஸோ பாதாம் பால் தான் நினைப்பாங்க. வேணுமா ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.